கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் நேசமும் கொண்ட ஆசிரியர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமான இந்த சபையிலே நம்மை ஒன்று சேர்ப்பதை போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உன்னதமான சொர்க்கத்தில் தேர்ந்தெடுப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. அவர்கள் மீது எப்படி நேசம் வைக்க வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லி தந்ததோ அத்தகைய நேசத்தை வைத்து அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த பரிசுத்தமான சரியத்தை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பூரணமாக பின்பற்றி வாழ்ந்து இரு உலகத்திலும் நிறைவான வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. கண்ணியமிக்க மக்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவிலே 2 மாத குழந்தையாக இருந்த நேரத்தில் அவங்களுடைய தாயார் ஆமினா அம்மா வஃபாத்தாயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவிலே 2 மாத குழந்தையாக இருந்த நேரத்தில் தாயார் ஆமினா அம்மா அவர்கள் வஃபாத்தாயிட்டார். தந்தை வஃபாத்தாயிட்டார். அவருடைய தந்தை வஃபாத்தாயிட்டார். 6வது வயதிலே அவருடைய தாய் ஆமினா அம்மா வஃபாத்தாயிட்டார். கருவிலே 2 வயதாக 2 மாத கருவிலே இருக்கும் பொழுது தகப்பனார் அப்துல்லா வஃபாத்தாயிட்டார். பிறந்து 6 மாதம் கழித்து 6வது வயதிலே தாயார் வஃபாத்தாயிட்டார். அப்போ 6 வயது வரை ஆமினா அம்மா அவர்கள் இருந்தார். அதற்கு பிறகு 2 வருடங்கள் அப்துல் முத்தலிபுடைய பொறுப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாரே பார்க்கணும் அவங்களுடைய பொறுப்பிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார் அபூ தாலிபுடைய பொறுப்பிலே வந்தார். பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா தகப்பனாரே வஃபாத்தாக்கினார். பிறந்த சில மாதங்களே சில வருடங்கள் கழித்தியே தாய் அல்லாஹ் வஃபாத்தாக்கினார். பொறுப்பாளர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களையும் எனக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வஃபாத்தாக்கினார். பெருமக்கள் பல காரணங்களை சொல்வார்கள். மிக நுட்பமான ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அனாதை நாட்களுடைய சிறப்பு என்று சொன்னால் குறிப்பாக 2 காரணம் சொல்லலாம். நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது. நம்ம ஞாபகத்தில் எடுத்துக் கொள்வதற்காக அவர் 2 காரணம். ஏன் அல்லாஹ் அவருடைய அனாதை நாட்கள் மக்காவில் ஒரு சாதாரணமாக பழக்கிறது. ஆண்கள் வித்தியாசம் செய்திருக்கிறது. அரபுகளில் ஒரு சாதாரணமாக பழக்கம். இதற்கு அப்துல்லா அவர்கள் எந்த அளவுக்கு பழக்கிறது உதாரணம் சொல்கிறேன். அதற்கு அப்துல்லா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி தகப்பனார் அவர்களுக்கு பெண் பார்ப்பதற்காக அப்துல் முத்தலிப் அவர்கள் மதீனாவுக்கு போயிருந்தாங்க. போயிருந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு பெண் பார்ப்பதற்காக போயிருந்த நேரத்தில் தானும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. தானும் கல்யாணம் செய்து அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த
வழியாக இந்த உலகத்துக்கு வந்தார்களோ அந்த வழியிலே வேறொரு ஆத்மா வருவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அதனால் அவர்கள் கருவிலே உருவாகிவிட்ட நிலையிலேயே 2 மாதங்கள் கழித்து கற்பனாக இருப்பார்கள். தாயின் சில வருடங்கள் கழித்து அல்லாஹ் மரணம் வாங்கினார். ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு நிலையை ஆக்கினார் என்றால் உலகத்தில் நமக்கு விளக்கம் கொடுப்பார்கள். உலகத்தில் ஒரு பையன் நல்லபடியாக இருந்தார்களா திறமையான ஆளாக யாரும் கிடையாது. பிள்ளைகளுடைய திறமையை பெற்றோர்களுக்கும் சேர்க்கப்படுகிறது. மாணவர்களுடைய திறமைகள் ஆசிரியர்களுக்கும் சேர்க்கப்படுகிறது. முறியீடுடைய உயர்வை செய்வதற்கும் சேர்க்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் நாயகத்தினுடைய உயர்வை யாருக்கும் சேர்ப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறார். நாயகத்தினுடைய உயர்வை அவருடைய நேர்மையை யாருக்கும் சேர்ப்பதற்கு அல்லாஹ் விரும்பவில்லை. தாங்கள் எந்த அறிவும் யாருக்கும் கற்காமல் இருந்தீர்கள். நாமல்லவா உங்களுக்கு ஞானங்களை எல்லாம் பெற்றுக் கொடுத்தோம். யாருக்கு முன்னாலே சல்லாத்துக்கு எல்லாம் முக்கிய வைக்கவில்லை. அல்லமக்கும் தானம் நாயகமே தாங்கள் அறியாத எல்லா ஞானங்களையும் அந்த ரப்பு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் யாராவது கற்றுக் கொடுத்தால் இந்த பெருமையும் மேன்மையும் அவர்களின் பக்கம் சேர்ந்தது. அதனால் அல்லாஹ் தஆலா அந்த கமாலியத்தை அந்த நிறைவை யாரின் பக்கம் சேர்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா விரும்பவில்லை. திருமக்கள் ஹைர் அல்லாஹ் தஆலா திருபிராயிலிருந்து அவர்களை வளர்த்து வருகிறார். அப்துல் முத்தலிப் அவர்கள் முஹம்மது என்று பெயர் வைத்தார்கள் என்று நாம சொன்னோம். பெயர் வைக்கிறதுல ஒரு தனி கவனம் செலுத்தணும்னு சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் பின்னாலே நாட்கள் வாய்ப்புகள் இருந்தால் பெயர் வைக்கிறது சம்பந்தமாகவும் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவருடைய வாழ்வெல்லாம் நிலைநிற்கக்கூடிய ஒன்று. இன்னக்கும் துதுஅவுன பி அஸ்மாஇக்கும் வ பி அஸ்மாஇ ஆபாஇக்கும் ஃபஅஹ்சினு அஸ்மாஅக்கும். கியாமத்தினுடைய நாளையில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பெயரை உங்களுடைய பெற்றோர்களின் பெயரோடு சேர்த்து அழைப்பார். ஆகவே உங்களுடைய பெயர்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள். நாமளா அதுக்கு பேர் வைக்கிறோம், யாரும் பேர் வைக்கிறாங்க. அழகாக்குறதுன்னா எப்படி அழகாக்குறது? நம்ம பெயர் தப்பா இருந்துச்சுன்னு அறிய வந்தோம் என்றால் பேரை மாற்றணும். போன வருஷம் மலேசியா பயான்ல ஒரு ஆளுக்கு நான் 48 வயசுல பேர் வச்சேன். 48 வயசு. என்ன அவருடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னு அவருக்கும் தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. ஒரு தடவை பேர் என்னன்னு கேட்டா அவர் பேர் சொன்னாரு. என்ன அர்த்தம்னு விளக்கம் இல்லையேன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் தெரியல. அப்ப அந்த பேரை என்ன செய்யணும்னாரு மாற்றணும். எல்லாம் ரெக்கார்டிங் மாற்ற 48 வயசுல ஒரு பிள்ளைக்கு இப்படி பேர் வைக்கலன்னு சொல்லலாம். நீங்களே பேர் கொடுத்து சாப்பிட்டுக்கன்னு. பெருமக்களே, பெயருக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஹதீஸில் அது சம்பந்தமாக நிறைய வருது. பெயருக்கு சொன்ன இடையில ஒரு ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை இதற்கு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹான்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா நாயகி சொன்னாங்களாம், கியாமத்தினுடைய நாளையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுது பெற்றோரின் பெயரோடு சேர்த்து அழைப்பான் என்று வருகிறதே, உங்களை எப்படி கூப்பிடுவான், என்ன எப்படி கூப்பிடுவான்னு கேட்டாங்க. நீங்க சல்லாத்துடைய மனைவியாக இருந்தால் கூட அல்லாஹ் உங்களை கூப்பிடும் பொழுது ஆயிஷத்துக்கு அபூபக்கர் அபூபக்கர்லாவுடைய மகனாக ஆயிஷா வேணா அல்லாஹ் கூப்பிடுவான். ஆனால் என்னை அழைக்கும் பொழுது யா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹுடைய மகனார் ஃபாத்திமாவே என்றல்லவா அல்லாஹ் என்னை அழைப்பான்னு ஆனந்தம் பொங்க சொன்னார். அறிவு திலகம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னாங்க, ஏமா நீ சொல்றது சரிதான், ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்குது தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது தெரியுமா? உதுகுலுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜுகும் துஹபரூன், நீங்கள் உங்களுடைய ஜோடியரோடு சேர்ந்து சொர்க்கம் செல்லுங்கள் அல்லாஹ் சொல்வானே, நீ யார் கையை பிடிச்சிட்டு போவ, நான் யார் கையை பிடிச்சிட்டு போவேன்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு நீ அறிவுதான் கையில முடிச்சுட்டு போகணும். ஆனா நானோ கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முபாரக்கான கரத்தை பற்றிக் கொண்டல்லவா சூனம் செல்வேன் சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவுத்திறன் பதில் சொன்னதாக வரலாற்று நிகழ்வு. பெருமக்களே, அதனாலே பெயர் என்பது வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. பெயர் என்பது மிக அடிப்படையான ஒன்று. அதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த பெயர் முஹம்மது. புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், புகழுக்கு உரியவர்கள், முக்காலத்தையும்
அது உணர்த்தக்கூடிய அளவிற்கு உண்டான புகழாக அந்த வார்த்தையினுடைய அழகு திருநாமம் அமைந்திருக்கிறது. பெருமக்களே, 7ஆம் நாள் ஆடு அறுத்து அக்கீகா கொடுக்கப்பட்டது. ஒரு ஆடு அறுத்து அக்கீகா கொடுக்கப்பட்டது. ஆடு அறுத்து பலியிட்டு அது சாப்பாடு வச்சாங்க அப்துல் முத்தலிப் அவர்கள். தலைமுடி இறக்கி அந்த தலைமுடியை நிறுத்தி வெள்ளியை அதற்கு பகரமாக நிறுத்தி அந்த வெள்ளியை தானம் செய்தார்கள். சுன்னத்தான நல்ல நடைமுறை. அதெல்லாம் நம்ம எவ்வளவோ செலவழிக்கிறோம், அடிப்படையான காரியங்களுக்கு செலவழிக்க மாட்டோம். தேவையில்லாத காரியங்களுக்கு நிறைய செலவழிப்போம், அடிப்படையான காரியங்களுக்கு யோசித்து செலவழிப்போம். அடிப்படையான காரியங்களுக்கு சிறப்பாக செலவழித்தால் தேவையில்லாத காரியங்களுக்கு செலவு குறைஞ்சிடும். கௌசுல்லாலும் ஹதரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அதையெல்லாம் சொல்லுவாங்க, உன்னுடைய பணம் எதில செலவழியுதுன்னு சொல்லு, அந்த பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. யோசிக்க வேண்டிய விஷயம். உன் பணம் எதில செலவழியுதுன்னு சொல்லு, அந்த பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். அப்ப நல்ல வழியில் வந்திருந்தால் நல்ல வழியில் தான் அது செலவழிப்படும். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தந்தருள்வானா. பெருமக்களே, அதனாலே 7வது நாள் அவர்களுக்கு ஆடு அறுத்து அக்கீகா கொடுக்கப்பட்டது, விருந்து அளிக்கப்பட்டது. அரபகத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. பிள்ளைகளுக்கு தெளிந்த பாஷை வருவதற்காக, நல்ல கலாச்சாரம் வருவதற்காக தாய்ப்பால் அதுதான் பிள்ளைகளுக்கு காலமெல்லாம் நிலை நிற்கக்கூடிய வலிமை. 2 வருஷ காலம் நிறைவா தாய்ப்பால் கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் வராது. இன்னைக்கு பிறக்கிற காலத்திலேயே அறியப்படாத நோய்கள் எல்லாம் வருகிறது என்று சொன்னால் தாய்ப்பால் நின்று புட்டிப்பால் வந்து விட்டது. அதனுடைய விளைவுதான் அது. 2 வருஷம் அந்த நேரத்தில் தாய்ப்பால் அல்லாஹ்வே வழங்கக்கூடிய உயர்வான ஒரு மகத்துவம் மிக்கப்பால். நாம எவ்வளவுதான் தண்ணி கலந்து சின்ன பிள்ளையாரது கொடுத்தாலும் கூட அந்த தாய்ப்பால் அந்தந்த பருவத்திற்கு ஏற்ப அல்லாஹ்தால் அதை மாற்றி 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 கொடுத்துக் கொண்டே இருக்க உடலுக்கு சிறுபிராயத்திலே நல்ல வலிமையை தரக்கூடிய ஒரு நிலை. அதனாலே அந்த அரபகத்தில் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய, தாயும் பால் கொடுப்பாங்க, செவிலித்தாய் கிராமங்களிலே கொண்டு போய் செவிலித்தாய் பால் கொடுக்கக்கூடிய அந்த பழக்கமும் அந்த அரபகத்தில் இருந்தது. அது மாதிரி நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தவர்கள் வரலாற்றில் அறியப்படுகிறார்கள் 8 பேர். பிரபலமானவர்கள் 4 பேர். 8 பேர் அறியப்படுகிறார்கள். ஆனால் பிரபலமானவர்களாக 4 பேர் அறியப்படுகிறார்கள். அதற்கு ஆமினா அம்மா அவர்கள், அதற்கு சுவைபத்துல் அஸ்லமியா சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆமினா அம்மா அவர்கள், சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதற்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதற்கு ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கிறேன். இதெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 பேர் கொடுத்ததாக வரலாற்றில் அறியப்படுகிறது. பிரபலமானவர்களாக இந்த 4 பேர் இருந்தார்கள். தாய்ப்பாலுங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம். காலமெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய அசலான காரியம் இந்த தாய்ப்பால் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, பூரணமாக 2 வருஷம் பால் கொடுக்கணுமா, நிறைவாக பால் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் 2 வருஷம் பால் கொடுக்கணும். அதிலே பல அர்த்தங்களும் இருக்கிறது. குழந்தைகளுக்கும் இடைவெளி வேணுங்கிற அர்த்தமும் அதுல இருக்குது. குழந்தைகளுக்கு இடைவெளி வேண்டும் என்ற ஒரு அர்த்தமும் அதிலே அமைந்திருக்கிறது. 2 வருஷம் பால் சொன்ன வேற ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டம். அவங்களுடைய காலத்தில் ஒரு பெண்ணை அழைத்து வரப்படுகிறது. ஒரு பெண் அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த பெண்ணை அழைத்து வரப்படும் பொழுது 6 மாத காலத்தில் 6 மாதத்திலே குழந்தை பெற்றிருக்கிறான். தவறான நடத்தை உள்ளவள் என்று மற்றவர்களால் சொல்லப்பட்டு அந்த சபையில் நிறுத்தப்பட்டிருக்கிறான். அந்த எண்ணத்தில் தவறான கண்ணோட்டத்தில் மற்றவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சபைக்கு வந்த சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, 6 மாதத்திலும் குழந்தை பெற்றெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. புது செய்தியா இருக்குது என்ன? புது செய்தி இல்ல, குர்ஆன்லயே இருக்குதுன்னா. புது செய்தி இல்ல, குர்ஆன்ல இருக்குதுன்னா. என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா, கருவிலே குழந்தையை சுமப்பதும் பெற்றெடுப்பதும் பால் குடிப்பாட்டுவதும் பால் வடக்கறிக்கை செய்வதும் எல்லாமாக சேர்த்து 30 மாதம்னு சொல்றான். 30 ஷஹ்ரா, 30 மாதம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 30 மாதம்னா எத்தனை வருஷங்க? 2.5 வருஷம் ஆச்சு. 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இன்னொரு இடத்துல சொல்கிறான், பால் குடிப்பாட்ட விரும்பினால், நிறைவாக பால் குடிப்பாட்ட விரும்பினால் 2 வருஷம் பால் குடிப்பாட்டட்டும்னு சொல்றான். அவர் 2 வருஷம்னா 24 மாதங்கள் அதிலே போய்விட்டது. மீதி 6 மாதத்திலே குழந்தையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குத்தான் செய்யறதுன்னு சொன்னாங்க. 30 மாதம் கருவிலே சுமப்பது, பெற்றெடுப்பது, பால் குடிப்பாட்டுவது, பால் மரக்கடிக்க செய்வது எல்லாமே சேர்த்து 30 மாதம். பால் நிறைவாக குடிப்பாட்டுவதற்கு 2 வருஷங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது 2 வருஷத்துல 24 மாதங்கள் போய்விட்டால் மீதி 6 மாதத்தில் குழந்தையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று குர்ஆனிலே தெரியவில்லையான்னு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கேட்டாங்க. ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் அபுல் ஹசன் அவர்களே, தாங்கள் இந்த சபையிலே இல்லை என்று சொன்னால் இந்த உஸ்மான் இந்த நேரத்திலே சருகி இருப்பேன்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணை தவறாக அல்லவா நாம் கருதி இருப்போம்னு சொன்னாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்தினார். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் குடிப்பாட்டியவர்கள் 8 பேர், பிரபலமானவர்கள் 4 பேர். ஹஜ்ரத் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப பிரபலமானவங்க. ஏன்னு சொன்னா ஹஜ்ரத் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிள்ளை தேடிய வரலாறு, அது நீண்ட வரலாறு, சொன்ன ரொம்ப நேரம் ஆயிடும். மக்காவிலே அவர்கள் பிள்ளை தேடிய வரலாறு, அந்த பிள்ளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹலீமத்து ஸஅதிய்யாவிடத்திலே நடந்து கொண்ட விதங்கள். அவர்கள் பிள்ளை தேடினார்கள். எல்லாருக்கும் பெரிய குடும்பத்தில் பிள்ளை கிடைச்சிருச்சு. ஹலீமத்து ஸஅதிய்யா அவர்கள் தேடி பார்த்தா கடைசியில அனாதைங்கிறது அவங்களுக்கு குறையா கருதப்பட்டுச்சு. தகப்பனார் இல்ல, என்னத்தை நமக்கு ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக, ஒரு நல்ல பயன்பாட்டுக்காக நம்ம கொடுக்கிறோம், ஆனா அதுக்குண்டான பிரயோஜனம் அந்த பிள்ளை அந்த குடும்பத்திலிருந்து கிடைக்குமா நினைச்சாங்க. ஆனால் அதற்கு ஹலீமத்து ஸஅதிய்யா அவர்கள் எப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று சென்றார்களோ மகத்தான பாக்கியத்தை வாழ்க்கையிலே பெற்றார், மகத்தான பாக்கியத்தை பெற்றார். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமாவிடத்தில் ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே நடந்து கொண்ட அந்த விதங்கள் இருக்கிறதே, அதுவும் வரலாற்றில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதற்கு ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய வலப்புறத்தினுடைய மார்பகத்திலே அவர்களுக்கு பால் குடிப்பாட்டுவார்கள். அவங்களே சொல்றாங்க, சதியையில் ஐமன், என்னுடைய வலப்புறத்தினுடைய மார்பகத்திலிருந்து அன்னலாருக்கு நான் பால் புகட்டுவேன். தேவையான அளவு குடிப்பாங்க. அதுக்கு பிறகு நான் இடப்புறம் திருப்பினால் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது மற்ற பிள்ளைகளுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கி கொடுத்தது. அது நீதியின் திரு உருவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்திலேயே அவருடைய அணுகுமுறைகள், அவங்க செயல்பட்ட அந்த விதங்கள் எல்லாம் என்னை திகைக்க வைத்தது, ஆச்சரியப்பட வைத்தது என்று ஹஜ்ரத் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஹஜ்ரத் ஹலீமத்து ஸஅதிய்யா அவர்கள் குழந்தையை பால் குடிப்பாட்டுவதற்காக எடுத்து சென்ற நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் வரலாற்றில் ஏராளமாக இருக்கிறது. பெருமக்களே, லேசாக நம்ம சுட்டிக்காட்டுவதற்காக அதை சொல்லிவிட்டு செல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்து பேசிய முதல் வார்த்தை எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் அமல் எதுன்னு எது பார்த்தோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்து பேசிய முதல் வார்த்தை. நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்குண்டான ஒரு பயிற்சியும் ஒரு முன்னோடியும் அமைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவங்களுடைய நிறைவான வார்த்தை, இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைவான வார்த்தை இல ரஃபீகில் அலா, உயர்வான என் நேசனேன்னு சொல்லி பார்த்தாங்க. முதல் வார்த்தை அல்லாஹு அக்பர் என்று அமைந்திருந்தது. பெருமக்கள், அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வருகிறான். அவங்களுடைய பருவங்களிலே இளமை பருவம், நுபுவத்துக்கு முன்னால் உள்ளதை மாத்திரம் நாம் இன்னைக்கு பார்ப்போம். நுபுவத்திற்கு முன்னால் உள்ள அந்த பருவம், அந்த நுபுவத்திற்கு முன்னால் உள்ள பருவத்திலே இந்த இளம் வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த காரியங்கள் ஏராளம். குறிப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்த்தார்கள். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு சங்கத்தில் அவர்கள் அங்கத்தினராக அமைந்திருந்தார்கள். கஅபாவுடைய புனர் நிர்மாணம் செய்த அந்த பணியிலே சிறப்பான ஒரு பங்களிப்பை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்தார்கள். இந்த இளமை பருவம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பருவம். இன்னைக்கு உலகத்திலேயே பேசப்படக்கூடிய தலைப்புகளில் அதிகமான பேச்சு ஷபாபுல் முஸ்லிம் தான். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இந்த இளமை பருவம், வாலிபர்கள், அதை பற்றித்தான் உலகத்தில் அதிகமாக பேசப்படுகிறது என்று கூட ஒரு ஆய்விலே பெருமக்கள் சொல்வார்கள். ஏன்னா அந்த பருவம்ங்கிறது ஒரு ஆற்றல் மிக்க பருவம்.
கரும்புல நுனியும் அடியை விட மத்திய பகுதி முக்கியமான பகுதி. அந்த மேலையும் கிளை ருசி வித்தியாசமா இருக்கும், மத்திய பகுதி நல்லா இருக்கும். அதே போல தேங்காயில இளநீர் தொடக்கம், கொப்பரை முடிவு, ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த தேங்காய் தான் மிகுந்த பயன்பாடு உள்ள அந்த பருவம். இளநீரையும் கொப்பரையும் விட அந்த தேங்காய் தான் அதிக பயன்பாடு உள்ளது. அதே போல அல்லாஹ் தஆலா பருவங்களிலே இளமை அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பருவம். சொர்க்கத்தில் எல்லாரும் இளம் வயதுடையவர்களாகத்தான் நுழைவார்கள். ஹதீஸில் வருகிறது. யாரையும் அல்லாஹ் தஆலா வயசாக்கி நுழைக்க மாட்டான். அதனாலதான் ஒரு வயசான அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க இல்லையா, நாயகமே நான் சொர்க்கம் போவேனான்னு கேட்டாங்க. கிழவிகள் எல்லாம் சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிழவிகளுக்கு சொர்க்கம் கிடையாது. அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்து சொர்க்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்சாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்களை கன்னி பெண்களாக ஆக்கி சொர்க்கத்தில் நுழைவிப்போம் அல்லாஹ் சொல்றான். வந்திருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அல்லாஹ் அப்படி சாலிஹத்தான பெண்களாக ஆக்கி அருள வேண்டும். அருமையான பெருமக்கள், கன்னி பெண்களா, பெண்கள் மாத்திரமல்ல ஆண்களும் அப்படித்தான். வரலாற்றில் வருகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய தோற்றம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய பொறுமை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய அழகு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். சொர்க்கத்தில் நுழையிறவங்களுக்கு இவ்வளவு தன்மைகள் இருக்குமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம், ஏனென்றால் கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, தான் விரும்பிய ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அவனாக படைத்தான். அல்லாஹ் விரும்பிய ஒரு தோற்றம். அதனால் சொர்க்கத்தில் நுழைகிற எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தது. அதனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு சொல்ல வேண்டியதில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயது சின்ன வயது 33 தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். சொர்க்கத்தில் நுழைபவர்களுக்காக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த பருவமும் இளமை பருவம் என்று சொன்னால் அந்த பருவம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறது நாம யோசிக்கணும் பெருமக்களே. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யுக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்ஸின், 5 காரியங்களுக்கு முன்னால் 5 காரியத்தை பாக்கியமா கருது. ஷபாபக்கு கப்ல ஹரமிக்க, சிஹத்துக்கு கப்ல சகமிக்க, ஃபராகத்து கபல சூகுலிக்க, கினாத்து கபல ஃபக்ரிக்க, துன்யாக்கு கபல ஆகிரத்திக்க. உங்களுடைய வயோதிகத்திற்கு முன்னால் வாலிபத்தை பாக்கியமாக கருதுங்க. என்ன பாக்கியமா கருதுங்க? நல்ல சம்பாதிங்க அப்படின்னு துன்யால எல்லாரும் சொல்லுவாங்க. அதையும் செய்ய வேண்டியதுதான், அது அந்த பருவம் தான். அதே மாதிரி நல்ல இபாதத்திலே ஈடுபாட்டோடு அமைந்திருப்பது. ஷாபுன் நஸாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் தன்னுடைய வாலிபத்தை கழித்த அந்த பருவத்தை கழித்த வாலிபருக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் இடம் கிடைக்கும் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. அதனால் அந்த பருவம்ங்கிறது மிக முக்கியமான பருவம். வயோதிகத்திற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு வேலைகள் வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, ஒரு குல் ஹுவல்லாஹ் ஓதுங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு குல் ஹுவல்லாஹ் ஓதுனா என்னங்க? நாவை விக்கிரை கொண்டு அசைத்துக் கொண்டிருந்தால் என்ன? இடையில வேற ஒரு செய்தி ஞாபகம் வருகிறது. ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. செய்தனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த வழியாக செய்தனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு கடந்து போறாங்க. அதற்கு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர்கள், தேவைப்பட்டால் நாளை அந்த விஷயம் வருகிறது சொல்கிறேன் பெருமக்கள். இந்த உம்மத்தினுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டியவர்கள் செய்தனா அபூதர் கிஃபாரி அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஹாதா அபூதர் கிஃபாரி, இவர்கள் தான் அபூதர் கிஃபாரின்னு அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்களா, ஹாதா அபூதர் கிஃபாரின்னாங்க. அதற்கு என்ன அறிமுகப்படுத்தினா நியாயம். நான் பள்ளியினுடைய இமாம் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் நான் சொன்னா எப்படி இருக்கும்? என்ன பார்த்து சிரிக்க மாட்டீங்களா? அதே மாதிரி அதற்கு செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார் அறிமுகப்படுத்துறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்துறாங்க. ஹாதா அபூதர் கிஃபாரி. என்னங்க அபூதர் கிஃபாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இருக்கிறவங்க, அவங்களுடைய சஹாபி. அவங்கள்ட்ட இவங்க தான் அபூதர் கிஃபாரின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னா, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்ல தெரியுமான்னு கேட்டாங்களாம்.
ஒஹுவ மஸ்ஹூருன் இந்தனா மின்கும். அவங்க சொன்னாங்களாம், உங்களை விட எங்கள்கிட்ட அவர் ரொம்ப பிரபலியமான ஆளுன்னாங்களாம். மனிதர்களிடத்தில் அவர் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட, உங்களிடத்தில் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட மலக்குமாரிடத்தில் ரொம்ப பிரபல்யமான ஆளுன்னாங்களாம். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டாங்க. என்ன காரணம்? எங்க கூட நடமாட்டிக்கிட்டு இருக்கிற ஆளை போய் உங்கள்கிட்ட ரொம்ப பிரபல்யம்னு சொல்றீங்களே, காரணம் தெரிஞ்சுக்கலாமா? 2 காரணம்னு சொன்னாங்க. முதலாவது என்னன்னு சொன்னா, தன்னை பொறுத்து அவர் சாதாரணமாக தன்னை கருதி கொள்வார். எல்லா ஆற்றல், திறமை, வலிமை, எல்லா உயர்வும் இருந்தாலும் கூட தன்னை சாதாரணமாக கருதி கொள்வார். அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைக்கணும், மக்கள்கிட்ட கண்ணியம் கிடைக்கணும், நம்மை பொறுத்து சாதாரணமா நம்மளை கருதிக்கிறார். இது ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தக்கூடிய செய்தி. அந்த பண்பு ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி இடத்தில் இருந்தது. தன்னை சாதாரணமாக கருதி கொள்வார். இன்னொரு பண்பு என்னன்னா, எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ولا يخرجوا ولا يذهبوا ولا يقودوا ولا يقوموا ولا يقعدوا الا وهو يقرأ سورة الفاتحة سورة الإخلاص. இருந்தாலும் நின்னாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. திருமக்களே, அந்த குல் ஹுவல்லாஹ்வுடைய சிறப்பை பத்தி தேவைப்பட்ட தனியா கூட பேசலாம். அவ்வளவு அந்தஸ்தில் அமைச்சு அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் சும்மா இருக்கிற நேரத்தில் ஓதிக்கிட்டு இருக்கலாமா குல் ஹுவல்லாஹ்வை? ஸலவாத் ஓதுற மாதிரி குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 400 தடவை படுக்கையிலே படுப்பவர் ஓதினால் கூட அல்லாஹ் தஆலா அவருக்கு சீக்கிரம் ஷிஃபா கொடுப்பான் வருது. 400 தடவையா? 100 தடவை ஓதுறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆக இந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஆக பாக்கியமாக கருத வேண்டும் என்று சொன்னால் இபாதத்தின் வழியாக அந்த நேரங்களை பாக்கியமாக நாம் கழிக்க வேண்டும். இந்த பருவம் என்பது அவ்வளவு முக்கியமான பருவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையிலே அந்த இளமை பருவத்தில் அவர்கள் செய்த காரியங்கள் ஏராளம். அதிலே ஒன்று ஆடு மேய்த்தார்கள். அப்படியே கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்கன்னா நம்மளும் ஆடு மேய்க்கணுமா? நாம ஆடு மேய்க்கிறது சுன்னத்து ஒண்ணும் இல்லை. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்த்தையும் படிக்கல, அதனால அந்த சுன்னத்தை பேணுவோம், நாமளும் யார்த்தையும் படிக்காம இருக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சில விசேஷமான தன்மைகள் இருக்கிறது. வேற யாருக்கும் இல்லாத, அவர்களுக்கு மாத்திரம் உள்ள விசேஷமான தன்மைகள் இருக்கிறது. நிறைவு நாட்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லிக்கிறோம். அது மீது சுன்னத் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்த்தார்கள் என்பதற்காக வேண்டி நாமளும் ஆடு மேய்க்கணுங்கிறது சுன்னத் இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சிறுபிராயத்திலே இளமை பருவத்தில் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். யகூனு கமாலன் ஃபீ ஹக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூன கைரிஹி கல் உம்மியா. அவங்க எப்படி உம்மிங்கிறது மற்ற யாருக்கும் உள்ள சிறப்பு, மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை அவர்களுக்கு போல ஆடு மேய்க்கிறது அவங்களுக்குள்ள விசேஷத்தன்மை நபிமார்களுக்கு என்று பெருமக்கள் சொல்வார். உலகத்தில் எல்லா நபிமார்களும் 3 காரியத்தை செய்திருக்கிறாங்க. ஆடு மேய்த்திருக்கிறார்கள், ஹஜ் செய்திருக்கிறார்கள், அதே மாதிரி அவங்க நிக்காஹ் செய்திருக்கிறாங்க. ஆடு மேய்த்திருக்கிறார்கள், ஹஜ் செய்திருக்கிறார்கள், அதே மாதிரி நிக்காஹ் செய்திருக்கிறார்கள். இந்த ஆடு மேய்ப்பது ஏன் அல்லாஹ் தஆலா ஆடு மேய்க்க வச்சான்? அல்லாஹுல் பஹாயிம், மிருகங்கள்ல ரொம்ப பலகீனமான மிருகம் இந்த ஆடு. இந்த ஆடு மேய்க்கிறவங்களுடைய கூட்டத்துல ஒரு நாள் இரவு நான் கழித்திருக்கிறேன். ஒரு நாள் ராத்திரி போய் அவங்க வயல் பரப்புல ஆடுகளை மேய்க்கிறாங்க இல்லையா, ஒரு நாள் அவங்க கூட இருந்து நைட்ல கூட அவங்க கூட படுத்திருந்தாங்க. எப்படி இருக்குது அந்த ஆடுகளை, எப்படி பிள்ளைகள் போல அவர்கள் பார்க்கிறார்கள் தெரியுமா? ஒரு ஆடு சத்தம் போட்டுச்சுன்னா அந்த சத்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு அந்த ஆடு மேய்ப்பாளருக்கு தெரியும். இந்த ஆடு சத்தம் போடுது, என்னன்னு கேட்டேன். இல்ல பாம்பு வந்திருக்குதுங்கிறார். இந்த சத்தத்துக்கு அர்த்தம் அதுதாங்கிறார். அந்த சத்தத்தினுடைய தன்மையை விளக்கி அந்த காரியத்தை செய்வார். பிள்ளைகளை போல ரொம்ப ஓங்கி அடிச்சா செத்து போயிடும். ஒரு ஆடு இந்த பக்கம் மொத்தமா பத்திக்கிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது ஒண்ணு பாயும் இந்த பக்கம் கடகடகடகடன்னு எல்லாம் பாஞ்சிடும். எல்லாத்தையும் கிடைச்சல அங்கிருந்து பத்திட்டு இந்த பக்கம் வந்தா ஒண்ணு அங்க முள்ளுல மாட்டிக்கிட்டு அது சத்தமா போடும். ஆக அதை அரவணைத்து அவைகளை கொண்டு செல்வது என்பது சாதாரணமானதல்ல. மனிதரிடத்தில் இயல்பான ஒரு இரக்க குணமும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருந்தால்தான் அந்த ஆட்டை மேய்க்க முடியும், அல்லது அந்த ஆட்டை மேய்ப்பதனால் அப்படிப்பட்ட குணத்தை உருவாக்க முடியும். இந்த உருவாக்கிய குணத்தை அல்லாஹ் தஆலா மக்களின் பக்கம் திருப்பி விட்டான். அங்கே பெற்ற பயிற்சியை மக்களின் பக்கம் அல்லாஹ் தஆலா திருப்பி வைத்து விட்டான். அதனால் உலகத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் ஆடு மேய்க்க வைத்தான். பரக்கத்தானது. அல் கனமு பரக்கா. ஆடுங்கிறது பரக்கத்தானது. லட்சக்கணக்கிலே உலகத்தில் அறுபடுகிறது. குட்டி போடுறது 1 2 குட்டி போடுது. உலகத்தில் எத்தனையோ பிராணிகள் இருக்கிறது, நிறைய குட்டி போடுது, அது ஒன்றும் பெருத்து இல்ல. ஆனால் குறைந்த அளவுக்கு தான் குட்டி போடுகிறது, அதிகமாக அறுபடுகிறது. அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். ஆட்டிலே அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறார். அருமையான பெருமக்களே,
அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்த்ததை போல் அவர்கள் செய்த இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று ஒரு சங்கம் இருந்தது. மக்கள் நிறைய சங்கம் இருந்துச்சு. கேலி பேசுறதுக்குன்னு ஒரு சங்கம் இருந்துச்சான். அதுல போய் உட்கார்ந்தா யார் வந்தாலும் கேலி பேசணும், புறம் பேசணும். யாரை பார்த்தாலும் கேலி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிக்கிறதுக்கு தனி சங்கம் இருந்துச்சாங்க. போய் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. தனியா சிரித்தா ஏதாவது நினைச்சுக்கிடுவாங்க, சேர்ந்து உட்கார்ந்து ஒண்ணும் இல்லையே. ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு உட்கார்ந்து சிரிக்கிறதுக்குன்னே ஒரு சங்கம். சிரிச்சுக்கிட்டே இருக்கான். போனவங்க கூட சிரிச்சுட்டு இருப்பான். இன்னொரு சங்கம் கேலி பேசுற சங்கம், புறம் பேசுற சங்கம். இப்படி சங்கங்கள் நிறைய இருந்துச்சு. அந்த சங்கத்துக்கு அந்த நோக்கம் தான், வேற நோக்கமே இல்லை. யாரை பார்த்தாலும் கேலி பேசுவாங்க. அதா அது அவரா அப்படியா இப்படியான்னு எதிர்பார்த்தாலும் என்ன செய்வாங்க, கேலி பேசுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. இப்படி நிறைய சங்கங்கள் இருந்த நிலையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சங்கத்திலே பங்கேற்றார். இது மாதிரி நல்ல காரியங்கள்ல நம்முடைய இளமை பருவத்திலே வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஒப்பற்ற நாயகத்தின் வழியாக அந்த வரலாற்றை நமக்கு நிகழ்வுபடுத்தி காண்பிக்கிறான், செய்து காண்பிக்கிறான். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கத்திலே என்ன ஹில்ஃபுல் ஃபுதூல், ஃபதுல் இப்னு ஃபதாலா, ஃபதுல் இப்னு வதாஆ, ஃபுதைல் இப்னு ஹாரிஸ், 3 ஃபதுல் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஃபதுல் 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 ஃபுதைல் பேர் கொண்ட சில பேர் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. இன்னல் ஃபுதூல தஹாலஹு வ தஆகது அல்லா யுகீம பிபத்னி மக்கத ஸாலிமு. ஃபுதூல்கள் சில பேர் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சாங்க. முதல்ல என்ன சங்கத்தினுடைய நோக்கமும் லட்சியம் ஒன்னே ஒண்ணுதான், இங்க வரக்கூடியவங்க யாரும் அநீதி இழைக்கப்படக்கூடாது, யாரும் அநீதி இழைக்கப்படக்கூடாது, அநியாயம் செய்யப்படக்கூடாது. இந்த மக்கா பாக்கியமான இந்த நகரத்திற்கு வருபவர்கள் அநியாயம் செய்யப்படக்கூடாது, அவர்கள் நீதிமான்கள், நீதம் அவர்களுக்கு கிடைக்க பெற வேண்டும். அதுதான் அவங்களுடைய சங்கத்தினுடைய லட்சியமே, நோக்கமே. அந்த சங்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுப்பினராக இருந்தார். என்னென்ன செய்தாங்க, அந்த சங்கத்தில் என்னென்ன நிகழ்வுகள் ஏற்பட்டது, வரலாற்றில் நிரம்ப செய்திகள் வருகிறது. அல் பிதாயா வன் நிஹாயாவுடைய ஆசிரியர் ரொம்ப தெளிவாக அது சம்பந்தப்பட்ட வரலாறுகளை சொல்வார்கள். அதே மாதிரி முகமது ரசூலுல்லாஹி வருது. பல நிகழ்வுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்து அவர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கொள்கை தான். அந்த ஒற்றை கொள்கையில எப்படியெல்லாம் வெற்றி பெற்றார்கள், யாரையெல்லாம் எதிர்த்து நீதியை நிலைநாட்டினார்கள் என்பது வரலாற்றில் இருக்கிறது. அந்த காலத்திலே ஹுஸ்ஸாம் என்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு ஆளு ஹஜ்ஜிக்காக அல்லது உம்ராவுக்காக மக்காவுக்கு வந்திருந்தார். தம் பிள்ளையை கூப்பிட்டு வந்திருந்தார், மகளை கூப்பிட்டு வந்திருந்தார். அந்த மகள் இருக்கிறாங்களே, அவுலி நிசாஇல் ஆலமீன், உலகத்திலேயே அவ்வளவு அழகான ஒரு பெண், தோற்றத்தால் எழில்மிக்க அப்படி ஒரு அழகான பெண் தன்னுடைய மகள். அந்த மகளையும் அழைச்சிட்டு அவரு ஹஜ்ஜிக்கு அல்லது உம்ராவுக்கு 2 வருகிறது, அது 2 சேர்ந்து இருக்கலாம், அதுக்காக வந்திருக்கிறார். வந்த நேரத்தில் மக்காவிலே ஒரு வம்பன் இருந்தான், நபீஹின் அவனுடைய பெயர். ஒரு சரியான முரடன், அவனை எதிர்த்து யாரும் நிக்க முடியாது, அவனா ஒதுங்கிடுவாங்க, எல்லாரும் அவனால ஒதுங்கிடுவாங்க. நபீஹின் ஒரு ஆள் இருந்தான். இந்த நபி பார்த்தா இப்படி ஒரு பெண்ணு துன்யாவில் இருக்குதான், இவ்வளவு அழகான கோலமும் தோற்றமும் கொண்ட ஒரு பெண் துன்யாவில் இருக்கிறதா, நம்மள்ட்ட யார் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி குதிரையிலே வந்து அந்த தகப்பனார் பிள்ளையோடு சேர்ந்து மக்காவினுடைய வீதியில் நடந்து செல்லும் பொழுது அந்த பிள்ளையை தூக்கி குதிரையில வச்சுட்டு போயிட்டான். குதிரையில கொண்டுட்டு போயிட்டான். போனா இருக்கிற ஆட்களுக்கு தெரியுது நபீஹின். அவர் சத்தப்படுகிறார், என் பிள்ளையை காணல, என் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்களே, என் பிள்ளையை காணல. மய்யுஈதுனி அலா ஹாதர் ரஜுல், இந்த மனிதனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்பவர் யார்? மய்யுஈதுனி அலா ஹாதர் ரஜுல், எனக்கு உதவி செய்யற ஆள் யார் இருக்கிறாங்க? இந்த மக்கால ஒருத்தருமே இல்லையா? பதறார், துடிக்கிறார். அப்பதான் எல்லாரும் அவர்கிட்ட சொன்னாங்க, அலைக்க பிஹில்ஃபுல் ஃபுதூல், ஹில்ஃபுல் ஃபுதூல்னு ஒரு சங்கம் இருக்குதுப்பா, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு சங்கம் வைத்திருக்கிறார்கள். அவருடைய லட்சியமே நீதம் நிலைநிறுத்தப்பட வேண்டும், அதுதான் அவங்களுடைய லட்சியம். அதனால உங்க காரியம் சித்தமாகணுமான அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறுப்பினராக கொண்டிருந்த அந்த சங்கத்திடத்தில் போய் அவர் சொல்கிறார். வரலாறு நீண்டது. கஅபாவுடைய அருகிலே வந்திருந்து சத்தமிடுகிறார். உடனே அந்த ஹில்ஃபுல் ஃபுதூலுடைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து நேரா நபி கிட்ட போறாங்க. நபி கிட்ட போன உடனே அவன் சொன்ன, நான் யாருன்னு தெரியுமா? அதாவது அந்த ரவுடித்தனத்திலே பேசுகிறார். நான் யார் தெரியுமா? என்னென்ன செய்திருக்கிறேன்னு தெரியுமா? என்ன எதிர்த்தவங்க என்ன ஆனாங்க தெரியுமா? பஸ்பமாயிட்டாங்க. பொடியன் கேட்டு வந்து நிக்கிறீங்களா அப்படின்னு அவர் பேசுறார்.
இவங்க சொல்றாங்க எந்த பேச்சும் பேசக்கூடாது, மரியாதையா கொடுக்கணும். மரியாதையா கொடுக்கணும். இவங்களுடைய வலிமை, உறுதி, நீதியின் மேல் இருந்த அந்த பிடிப்பு, அவர்கள் அதற்காக எதையும் செய்ய தயார் என்ற நிலையிலே உள்ள இந்த தன்மைகளை எல்லாம் பார்த்து நபி கொஞ்சம் இறங்கலாம். மத்தியூனி பிஹா அல்லைலா, இறங்கி வந்தான். சரிப்பா, நீங்க சொல்றதுக்காக நான் இறங்கி வர்றேன், இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் இந்த பெண் இங்க இருக்கட்டும் சொன்னானா. இந்த பேச்சே இல்லை, அந்த பேச்சே பேசுறது இல்லை. நீ இனிமேல் இந்த காரியத்தில் தாமதித்தால் நடப்பதை வேற வழியே இல்லை, கொடுத்துட்டான் வருது. வேற வழியே இல்லை. அந்த ஹுசான் கோத்திரத்தை சார்ந்த அவரிடத்திலே தன்னுடைய மகளை, அவருடைய மகளை நபி வேறு வழி இல்லாமல் ஒப்படைத்தான். வேறு வழி இல்லாமல் அப்படி ஒரு லட்சியத்தோடு சில பேர் சேர்ந்திருந்தார்கள். அவர்கள் சேர்ந்திருந்த அந்த சங்கத்திற்கு பெயர் ஹில்ஃபுல் ஃபுதூல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே உறுப்பினராக இருந்தார். இதே மாதிரி வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஜுபைர் என்ற ஒரு கபீலாவை சார்ந்த ஒருவர் இருந்தார். அவரும் அதே போல்தான். மக்காவிலே மிக பிரபலமான ஆசிபின் வாயில் என்ற ஒரு வம்பன் இருந்தான். ஆசிபின் வாயில் மிகப்பெரிய வம்பன், ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப பெரிய பணக்காரன். அது இருந்தாதான் பணம் பத்தும் செய்யுமே, நிறைய செய்து, கூடுதலா செய்து. அப்ப அதனால அவரிடத்தில் யாரும் எழுந்து நிற்க முடியாது, அது சரி வராதுன்னு நினைச்சாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, அந்த ஜுபைரி என்ற கோத்திரத்தை சார்ந்த அவர் அங்கிருந்து நிறைய பொருள்களை, தன்னுடைய ஊர்ல இருந்து விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்தார். அதை பூரா வாங்கிட்டு இவன் பணத்தை திரும்ப கொடுக்கல, அதுக்கு உண்டான பகரத்தை கொடுக்கவில்லை. ஆனா தர முடியாது, போன விரட்டிட்டான். அவர் போய் சஃபா அருகிலே நின்று அபு குவைஸ் மலைக்கு அருகிலே நின்று சத்தமிட்டு அவர் கூப்பிட்டார். அவ எல்லாரும் சொன்னாங்க, ஹில்ஃபுல் ஃபுதூல் சங்கத்தில் சொல்லுங்க, அவங்க தான் நீதியை நிலைநிறுத்துவதற்காக உறுதி எடுத்துக் கொண்டவர்கள், சத்தியம் செய்து கொண்டவர்கள், அதற்காக தங்கள் உயிரையும் அர்ப்பணிப்பதற்கு உறுதி எடுத்துக் கொண்டவர்கள், அவங்கள்ட்ட சொல்லுங்க. நாங்க அதே மாதிரி சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் ஆசும் அதற்குண்டான பகரத்தை கொடுத்ததாக வரலாற்றில் வருகிறது. இதுபோல் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஏன்னா நீதிங்கிறது மார்க்கத்தினுடைய அடிப்படை. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் ஒவ்வொரு குத்பாவிலும் ஓதப்படுகிறது, ஒவ்வொரு ஜும்ஆவிலும் ஓதப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நீதத்தை கொண்டு உலகத்தில் ஏவுகிறான். அந்த நீதியை இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவதற்குண்டான அந்த உன்னதமான அந்த பயிற்சியை கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக இருந்த பருவத்திலும் இளமையாக இருந்த அந்த காலகட்டத்திலும் அதை நிலைநிறுத்தினார். அதே மாதிரி அந்த இளமையான பருவத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு நிகழ்வு என்னன்னு சொன்னா, கஅபாவுடைய புனர் நிர்மாணம் நடந்தது. கஅபாவுடைய கட்டடங்கள்லாம் இடிந்து விடக்கூடிய நிலையில் இருந்தது. குறைஷிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மூங்கில் கட்டி வைத்து, மூங்கில் கட்டி உள்ளே கஅபாவை கல் கொண்டு கட்டினார். கல் கொண்டு கட்டுகிறார்கள். கட்டுகின்ற அந்த நேரத்தில் சில நேரங்களில் சின்ன பிரச்சனை பெருசா போயிடும். அதே மாதிரி கஅபா எல்லோரும் ஒன்றுபட்டு கஅபாவை கட்டி கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஹஜருல் அஸ்வத் கல்லை தூக்கி அந்த இடத்துல பொருத்தணும். இது யார் வைக்கிறது? இதுல சண்டை வந்துருச்சு. அது நான் தான் வைப்பேன், இன்னும் வைப்பேன், நான் தான் நிறைய பணம் செலவழிக்கிறேன், நான் தான் அப்படி செய்யறேன், நான் தான் அந்த ஊருக்கு தலைவர். அப்படிப்பட்ட நிலையில மக்காவினுடைய தலைவர் யார் என்ற பேச்செல்லாம், இந்த கோத்திரத்துக்கு நான் தான் தலைவர் என்றெல்லாம் பேச்சு வந்துருச்சு. 5 நாட்கள் மிகப்பெரிய சண்டையாக உருவெடுத்தது என்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மத்தியிலே அது பெரிய போராக வெடித்து விடும் போல் தெரியுது. அப்படி ஒரு நிலை வந்தது. அந்த நேரத்தில் தான் அபு உமையத் இப்னு முகைரான் சொல்லி அந்த குறைஷி குலத்திலேயே ரொம்ப வயசான ஒரு பெரியவர் இருந்தார். அவருடைய சொல்லுக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க. அவர் தான் ஒரு யோசனை சொன்னார். நாளை காலையில தஹஜ்ஜுடைய நேரத்தில் பாபு பனு ஷைபாவினுடைய வழியாக கஅபாவுக்கு உள்ளே யார் உள்ளே வருகிறார்களோ அந்த வரக்கூடிய ஆளை நாம் நீதிபதியாக நியமித்துக் கொள்வோம். அவர் சொன்ன எல்லாரும் கேட்டுக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டுக்கிறோம். சரி, தீர்வு ஒண்ணும் கிடைக்காம இருக்கிற காரணத்தினால இதை பார்ப்போம், யார் வர்றாங்கிறத வச்சு அப்புறம் விவகாரத்தை பார்த்துக்கிறோம்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையிலே அந்த வழியாக உள்ளே வந்தவர்கள் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாதா அல் அமீன், இதோ நன்னம்பிக்கையாளர் வந்து விட்டார், கத் ரதீனா, அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று எல்லோரும் சொன்னார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, நானே தூக்கி வச்சிடறேன்னு வைக்கல. அதனால என்ன செய்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையை விரித்தார்கள், ஹஜ்ருல் அஸ்வதை தூக்கி அதிலே வைத்தார்கள். அந்த ஊரினுடைய மக்காவினுடைய பெரும் தலைவர்களை எல்லாம் வாங்கும், எல்லா கோத்திரத்தை சார்ந்தவர்களையும் அந்த துணியை பிடிக்க சொல்லி ஹஜ்ருல் அஸ்வதை அதிலே வைத்து அந்த இடத்திலிருந்து கொண்டு போய் பக்கத்திலே கொண்டு வைக்க சொன்னார். பிரச்சனை தீர்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு தீட்சண்யமான சிறுவிராயத்திலே மதிநுட்பமான தீட்சண்யமான அந்த காரியத்தை செய்தார். அதே மாதிரி அவங்களுடைய சிறுவிராயத்தில் நடந்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, வியாபாரத்திற்காக வெளிநாட்டு பயணம் செய்திருக்கிறார். 2 தடவை சல்லாசலம் பயணம் செய்திருக்கிறார். ஷாமுக்கு பயணம் போயிருக்கிறார் 2 தடவை. ஒன்று அவங்களுடைய 12வது வயதிலே,
இன்னொன்று அவங்களுடைய 25வது வயதிலே, 12வது வயதிலே ஒரு தடவை, இன்னொன்று 25வது வயதிலே 2 தடவை பயணம் போயிருக்கிறாங்க. சோம்பி இருப்பதற்கோ பிறர் உழைப்பில் வாழ்வதற்கோ மார்க்கம் செல்லவில்லை. சம்பாதிக்கணும், மார்க்கம் போதிக்கிறது. அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா, உலக வாழ்வினுடைய நிலைப்பாடாக அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை ஆக்கியிருக்கிறார். பொருளாதாரம்ங்கிறது தேவை, பொருளாதாரத்தை இலாஹ் ஆக்கிடக்கூடாது. அதுதான் இலாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்றோம் இல்லையா, அல்லாஹுவை தவிர வேறு இலாஹ் இல்லை. இலாஹ்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. இலாஹாக உலகத்தில் வேற எதையும் நினைக்க கூடாது, அல்லாஹ் தான் இலாஹ். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுபவன், அதுக்கு ஒரு அர்த்தம், பல அர்த்தங்கள், அது ஒரு அர்த்தம். தேவையை நிறைவேற்றுவது உலகத்தில் அல்லாஹ் தஆலா வேறு வேறு காரணங்களை கொண்டு நிறைவேற்றினாலும் அசல் காரண கர்த்தா அல்லாஹ் தான், எதுவும் இலாஹ் அல்ல. ஆனால் வாழ்க்கையினுடைய தேவைகளில் அது ஒன்று. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமுக்கு வியாபாரத்திற்காக சென்றிருக்கிறார்கள். சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துணி வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேரித்தமிழ் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளிநாட்டுக்கு சரக்குவற்றை ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் சையதுனா அபூ சுஃபியான், மக்காவினுடைய குறைஷி குலத்தினுடைய தலைவர் ஹஜ்ரத் அபூ சுஃபியான் அவர்கள் எண்ணெய் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் சையதுனா சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தோல் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். பல பல பெரிய சஹாபிகள் வரலாற்றில் வருகிறது. சையதுனா சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அபூ பல்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரிய பெரிய வியாபாரிகள், ஒவ்வொரு துறை சார்ந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொடாத துறையும் இல்லை, தொட்டு துலங்காத துறையும் இல்லை. எந்த வியாபாரத்தை எடுத்தாலும் சரி. இந்த வியாபார நோக்கத்திற்காக 2 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை வெளிநாட்டு பயணம். அதுல ஒண்ணு தன்னுடைய அபூ தாலிப் அவர்களோடு உள்ள பயணம் 12வது வயதிலே. இன்னொன்று தங்களுடைய 25வது வயதிலே கதீஜா நாயகியினுடைய அடிமை அதற்கு மைசரா அவர்களோடு பயணம். எங்க போனாங்கன்னு ஷாமுக்கு போனாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நாம் பரக்கத் செய்த பூமின்னு அதை பற்றி சொல்கிறான். பாரக்கனா ஃபீஹா, நாம் பரக்கத் செய்த பூமி. என்ன பரக்கத்? நபிமார்களுடைய ஏராளமான அடக்கத்தலம் அங்கேதான் இருக்கிறது. மஹ்ஸனுல் அன்பியா, நபிமார்களுடைய பொக்கிஷங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம். எனவே அது பரக்கத்தான பூமி. அது மாதிரி வியாபாரத்தை செழிப்பான வியாபாரம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலையாக இருந்தது. அதன் காரணத்தினாலும் அல்லாஹ் தஆலா சாமி சொன்னான். பெரிய தகப்பனார் அபூ தாலிபோடு 12வது வயசுல போனாங்க. 25வது வயதிலே கதீஜா நாயகியுடைய அறிமுகத்திற்கு மைசரா அவர்களோடு போயிருந்தார். இந்த 2 தடவையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருந்தார். பெருமக்களே, வியாபாரம் இஸ்லாமிய பொருளாதாரம் 5 அம்சங்களை கொண்டது. நான் அதை நீட்டி அந்த பயான செய்யல, அது வேற பயான ஆயிரும், வரலாறா இருக்காது. இஸ்லாமிய பொருளாதாரம் 5 அம்சங்களை கொண்டது. முதலாவது வியாபாரமானாலும் விவசாயமானாலும் தொழில்துறை ஆனாலும் அனைத்து வகையிலும் முயற்சி செய்ய வேண்டும். இஸ்லாம் இந்த பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறது. பொருளாதாரத்தினுடைய வலிமையை உண்டாக்குவதற்காக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எகிப்துக்கு அவங்க பயணம் செய்து வர்றாங்க, மிஸ்ருக்கு பயணம் செய்து வர்றாங்க. அவர்கள் வரவேற்று தங்குவதற்காக வேண்டி ஒரு பெரிய கட்டடத்தை அந்த நேரத்தில் எகிப்தினுடைய கவர்னர் அவர்கள் கட்டுவதாக செய்தி கேள்விப்பட்டாங்க. செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்காக அப்படி ஒரு கட்டடம் கட்ட வேண்டியதில்லை, அதற்கு மாற்றமாக அங்கே ஒரு வியாபார தலத்தை உருவாக்குங்கள்னு சொன்னாங்க. அதனாலே தொழில்துறை ஆனாலும் விவசாயமானாலும் வியாபாரமானாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் வளர்க்கப்பட வேண்டும். இது இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய 5 அம்சங்கள்ல முதல் விஷயம். இரண்டாவது, அந்த வியாபாரம் விவசாயம் தொழில்துறைகள் எதுவானாலும் அது ஹலாலானதாக அமைந்திருக்க வேண்டும். இது 2வது இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய 2வது அடித்தளம். 3வது, அந்த செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். ஒரே இடத்தில் தேங்கி இருக்க கூடாது. கைலா யக்கூன தூலத்தம் பைனல் அக்னியா மின்கும் அல்லாஹ் சொல்வான். அதெல்லாம் அப்படின்னா என்னன்னு விரித்து சொல்லணும், அதுக்குண்டான நேர சூழல்கள் இல்லை. செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஜகாத்தின் வழியாக, சதகாக்களின் வழியாக, அன்பளிப்புகளின் வழியாக, வராசத்து சொத்துக்களை பிரித்துக் கொடுப்பதன் வழியாக, கடன் சம்பந்தப்பட்ட காரியங்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அல்லாஹ் தஆலா சொத்துக்கள் ஒரு இடத்தில் பணம் தேங்காமல் அல்லாஹ் பிரிக்க சொன்னான். குர்ஆன் ஷரீஃபிலேயே நீண்ட ஆயத்து வியாபாரம் சம்பந்தப்பட்டதுதாங்க, அது தொடர்பானதுதான்.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனன் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபு. மூமின்களே, கடன் கொடுத்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கடன் கொடுத்தால்னா ரெண்டு பேர் கொடுக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பணம் அல்ல, பெரிய ஒப்பந்தங்கள் நடக்கிறது நாடுகளுக்கு மத்தியில் என்றால் அந்த ஒப்பந்தத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீதமான ஒரு எழுத்தர் எழுதுவதற்கு இருக்கட்டும். அல்லாஹ் சொன்னான், யார் கடன் வாங்கினாரோ அவர் வாசகம் சொல்லட்டும். குர்ஆன் சொல்கிறது. வாசகம் சொல்வது யாரு? யார் கடன் வாங்கியிருக்கிறாரோ அவர் வாசகம் சொல்லட்டும். என்ன ஒரு வார்த்தை அப்படி வெல்லும் கொல்லுன மாதிரி திருத்திரலாம். அதனால வாங்கியவர் வாசகம் சொல்லட்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான். அது தொடர்பான சட்டங்களை அல்லாஹ் விரித்து சொல்கிறான். இஸ்லாமிய பொருளாதாரத்திலே செல்வம் அதே மாதிரி எல்லா துறைகளையும் முயற்சிக்க வேண்டும் என்பது அதனுடைய அடித்தளமான காரியங்களில் ஒன்று. ஹராமான வழிகள் இருக்கக்கூடாது 2, 3வது செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும் என்பது 3, 4வது திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ப அதற்கான ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும். திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற ஊதியத்தை கொடுக்கப்பட வேண்டும். 5வது செல்வத்தையும் மானத்தை வீணாக்க கூடாது. ஒரு ஆளை அவரை மானப்பங்குபடுத்தக்கூடாது. அது மாதிரி செல்வத்தையும் வீணாக்க கூடாது. வீணாக்காமல் பாதுகாக்க வேண்டும். அது நம்முடைய பணமா இருந்தாலும் சரி, யாருடைய பணமா இருந்தாலும் சரி, செல்வத்தை வீணாக்க கூடாது. வீணாக்காமல் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் செல்வ சம்பந்தப்பட்ட காரியங்களில் எப்படிப்பட்ட அடித்தளங்களை சொல்லி காண்பிக்கிறது. பெருமக்களே, அபூ தாலிபோடு ஷாமுக்கு போனாங்களே, அந்த நேரத்தில் அங்க ஒரு நிகழ்வு நடந்துச்சு. புஹைரா என்று ஒரு ஞானி அங்க இருந்தார். முன் வேதங்களை கற்றவர் புஹைரா ஷாமில இருந்தார். அந்த புஹைரா இருக்கிறாரே, ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு பெரிய உயரமான ஒரு இடம். அங்கதான் அவர் இருப்பார். குறைசி எல்லாம் வியாபார விஷயமா ஷாமுக்கு அடிக்கடி போவாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஆசையா இருக்கும், அவர்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்குமா, பேச மாட்டாங்க, பார்க்க விட மாட்டார். அவரை பார்க்கறதையும் இவங்க பெருசா கருதுவாங்க. அவங்க அவர் பேசணுமே ஆசைப்படுவாங்களாம். ஒகானத்து குறைசுன் கசீரமா தமுர்ரு அலா புஹைரா ஃபலா யுகல்லிமுஹும். யார்கிட்ட பேச கூட மாட்டார். அவர்கிட்ட பேசணும்னு இவங்களுக்கு ஆசையா இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலையில் அவர் இருந்தார். தன்னை ஆக்கிக் கொண்டார், அந்த திறமையும் பெற்றிருந்தார். ஆனால் இந்த 12வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தகப்பனாரோடு அபூ தாலிப் அவர்களோடு ஷாமுக்கு சென்றிருந்த நேரத்தில் அங்கிருந்து கீழே இறங்கி வந்துட்டார். வந்தார் என்பது மாத்திரமல்ல, இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டார். யா மாஷர குறைஷ், குறைஷிகளே, இன்னி உஹிப்பு அன் துத்இமு குல்லக்கும், உங்கள் எல்லோருக்கும் ஒரு விருந்தளிக்க விரும்புகிறேன். பேச மாட்டாரான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. விருந்து கொடுக்கிறார், விருந்து கொடுக்கிறார் எல்லாருக்கும். குல்லக்கும், சகீரக்கும் கபீரக்கும், அபீரக்கும் ஆஹராரக்கும், எல்லாரும் வரணும், யாரும் விட்டக்கூடாது. நீங்க எல்லாரும் நம்ம இடத்துல வந்து சாப்பிடணும். அது நல்ல உயர்ந்த விருந்து ஏற்பாடு செய்திருந்தார். உயர்ந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார். இவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் சாமான்கள் விற்கிறதுக்குள்ள கொண்டு போயிருக்கிறாங்க. அதையெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அவ விருந்துக்கு போவோம்னு பெறப்படுறாங்க. அப்ப யாராவது சாமான பார்க்கணும், யாரை விட்டுட்டு போறது? அவ எல்லாரும் இந்த சின்ன வயசு பையன் இவர் தான் பொறுப்பான ஆளு. எல்லாரும் அமீன் சொல்லி நம்பி இருந்தாங்க. இவங்க தான் ரொம்ப நன்னம்பிக்கையாளர். அதனால அவங்கள இருக்கட்டும், அவங்கள விட்டுட்டு போயிடாங்க எல்லாரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க தான் பார்த்திருந்தா தான் நம்ம ஜாமா ஒன்னும் ஆகாது, பாதுகாப்பா இருக்கும், சொன்ன வேலையை கரெக்டா செய்யறாள். அதனால அவர் இருக்கட்டும், அவங்கள மட்டும் அவங்க எல்லாருமா சேர்ந்து நம்பிக்கையாளர்னு தீர்மானிச்சதுனால அவங்கள மாத்திரம் இங்க வச்சுட்டு சாமான்களை பூரா மூடிட்டு இவங்க எல்லாம் விருந்துக்கு போறாங்க. அவர் பார்த்தா விருந்து சொன்ன ஆளு வரக்கான, மத்த எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவர் பார்க்கிறார், இவங்களுக்கு விருந்து சொன்னாங்க. எல்லாரும் வந்தாச்சாங்க, எல்லாரும் வந்தாச்சு. இல்லையே, எல்லாரும் வந்த மாதிரி தெரியலன்னு ஒரு ஆள் வரலன்னாங்க. அவன் அந்த பையன், ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவரை மாத்திரம் சாமான் எல்லாம் பாத்துக்கிறதுக்காண்டி வச்சிருக்கு. அவருக்காகத்தான் விருந்து. கீழறங்கி வந்துட்டார். கீழறங்கி வந்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 12 வயசு பிள்ளை அப்படியே கட்டி அணைச்சார், முத்தமிட்டார். வரலாற்று ஆய்வாளர்கள் 2 காரணத்தை சொல்றாங்க. அவர் அப்படி செய்ததுக்கான காரணத்தை 2 சொல்கிறார். ஒன்று என்னன்னு சொன்னா, அவர் கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க 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 அவர்களுடைய தலைக்கு மேல் மாத்திரம் மேகம் அப்படியே நிழல் பிடித்துக் கொண்டே செல்கிறது, குடை பிடித்துக் கொண்டே செல்கிறது. இவரும் பக்கத்துல போறாரு, ஆனால் மேகத்தினுடைய அந்த குடை நிழல் அவர்களுக்கு தான். இவர் ஏற்கனவே முன் வேதங்களை கற்றவர், அதனால அவர் பார்க்கிறார். 2வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்திற்கு அருகிலே அமர்ந்திருந்தார்கள். கத் அதல்லத்தி ஷஜரத்து வ தஹஸ்ஸரத். அந்த மரம் இருக்கிறதே, சாதாரணமா மரம் இருந்துச்சுன்னா வெயில் எந்த பக்கம் விடுதோ எதிர்த்து திசையில நிழல் விடும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கிறதே, எதிர் திசை அல்ல நிழல் விடுவதற்கு.
எந்த பகுதியில வெயில் இருக்கிறதோ அந்த பகுதியில வெயில் விழுகிறது. ஆனா நிழல் இங்க விழுது, எதிர்பக்கம் விடாம இவங்க இருக்கிற பக்கத்துல நிழல் விழுது. இது ரெண்டையும் பார்க்கிறாரு. நிழல் அந்த பக்கம் விடல, சரதாசல எந்த பகுதியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த பகுதியில் நிழல் விழுது. இது ஏற்கனவே முன் வேதங்களில் கற்றிருந்த காரணத்தினால் அவங்கள கட்டி அணைத்து முத்தமிட்டு அழைச்சிட்டு வந்தார். விருந்து முடிச்ச உடனே கேட்கிறார், இந்த பிள்ளைக்கு பொறுப்பு யாருன்னு கேட்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு யாராவது பொறுப்பாளிகள் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அதற்கு அபு தாலிப் எழுந்து சொல்றாங்க, இப்னி, இவர் என் மகன் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய மகன் தான் சொல்றாங்க. அவர் சொன்னாராம், முன்வேதங்களில் நான் படித்திருக்கிறேன், மாஹுவ இப்னுக வமா யம்பகி லிஹாதல் குலாமி அன் யகூன அபூஹு ஹய்யா. இவருக்கு நீங்க தகப்பனாரா இருக்க முடியாதுங்கிறது மாத்திரமல்ல, இவருடைய தகப்பனார் இப்பொழுது ஹயாத்தாகவே இருக்க இயலாதுன்னு சொன்னாங்க. அவர் மூத்தா இருக்கணும். அவர் சொல்றார், இவருடைய தகப்பனார் நீங்கள் இல்லை என்பது மாத்திரமல்ல, இவருடைய தகப்பனார் இப்பொழுது ஹயாத்தாகவே இருக்க இயலாது. கருவிலை உருவாகி இருக்கும் பொழுதே அவர் இறந்து விட்டு இருக்க வேண்டும். உடனே அவர் சொன்னாரா, இந்த இப்னு ஆகி, என்னுடைய சகோதரனுடைய பையன் சொன்னாங்க. அந்த பெரிய மஜ்லிஸிலே வைத்து புஹைரா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சின்ன 12 வயசு புள்ள அப்படின்னு பாருங்க, 12 வயசு பிள்ளை அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்தது மாத்திரமல்ல, அவருடைய பின்பாகத்திலே முதுகு பக்கத்தில், ஏற்கனவே நான் சொன்னேன் நேற்று, அந்த முதுகு பாகத்திலே உள்ள அந்த நுபுவத்தினுடைய அந்த அடையாளத்தை, இறுதி நபியினுடைய அடையாளம் முன் வேதங்களை படித்திருந்ததினாலே அந்த பகுதியையும் அவர் எடுத்துவிட்டு அந்த இடத்துல ஒரு முத்தம் கொடுக்கிறார். புஹைரா அவர்கள் முத்தம் கொடுக்கிறார். சொன்னாங்க, இவரை பற்றி, இவரை பார்த்தால் யகூதிகள் பார்த்தால் விட்டு வைக்க மாட்டார்கள், அதனால சீக்கிரம் அங்கிருந்து கூட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. இவங்களை சீக்கிரமா, எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து கூட்டு போகணுமோ அந்த அளவிற்கு சீக்கிரமாக ஊருக்கு நீங்கள் அழைத்து செல்லுங்கள் சொன்னாங்க. அவர்கள் ஷாமுக்கு 2 பயணம் செய்தாங்க. அதிலே ஒன்று இது. 2வது 25வது வயசுல பயணம் செய்தாங்க. 25வது வயதிலே பயணம் செய்தது ஹதீஜா அம்மாவினுடைய அடிமை எதற்கு மைசா அவர்களோடு. அந்த நேரத்திலே இதே மாதிரி ஷாமிலே நஸ்தூரா என்று ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவரும் அப்படித்தான் முன் வேதங்களை எல்லாம் கற்றவர். சான்றுகளையும் வியாபாரத்தில் நேர்மை எல்லாத்தையும் இவங்க பார்க்கிறாங்க. இந்த பார்த்து வந்த அந்த ஹதீஜா அம்மாவினுடைய அடிமை மைசரா இருக்கிறார, இங்க வந்து அப்படியே சொல்லிட்டார், இவரிடத்துல இந்த அந்த ஞானி நடந்து கொண்ட அந்த விதம், வியாபாரத்தில் இவர்களுக்கு இருந்த நேர்மை, அணுகுமுறை, கண்ணியமான நடவடிக்கைகள், மலக்குகள் உடன் வருவதை கண்டார். மைசரா பார்க்க மலக்குகள் அவரோடு வருவதை இவர் கண்கூடாக கண்டார். மலக்குமார்கள் எல்லாருடைய கண்களுக்கும் தெரியாது. அல்லாமா இப்னு சுபக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், மலக்குமார்கள் வந்ததை மைசரா கண்கூடாக கண்டார். அது ஆயனல் மலக்கை, 2 மலக்கு அவர் கண்கூட பார்த்தாராம். இந்த செய்தியெல்லாம் வந்து ஹதீஜா அம்மாட்ட வந்து சொல்றார். அவருடைய நேர்மையை பற்றி சொல்கிறார், உயர்ந்த தன்மைகளை பற்றி சொல்கிறார். பெருமக்களே, வாலிப பருவம் என்பது தடுமாறும் வயது. வாலிப பருவம் என்பது தடுமாறும் வயது, உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட காலம், தன்னை திசைதிருக்கும் காலம். அந்த காலத்திலே கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை, ஒழுக்கமிக்க ஒரு வாழ்க்கை, நேர்மை மிக்க ஒரு வாழ்க்கை, நீதிக்குரிய ஒரு வாழ்க்கை சாதாரணமான பண்பல்ல. ஸல்லல்லாஹு அந்த நீதி, நேர்மை உங்களுடைய வாலிபத்தில் தெரிந்தது. இந்த நேரத்தில் வாலிபர்களுக்கு மாத்திரம் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன். பெருமக்களே, உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படக்கூடாது, ஆசாவாசங்களுக்கு அடிமை விட்டு விடக்கூடாது. அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் அழிந்து விடுவது அதனால்தான். எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள், உயர்ந்த ஞானத்தை கற்றவர்கள், உயர்வான நிலையில இருப்பவர்கள் வீழ்ந்ததெல்லாம் இந்த மனோ இச்சைக்கு அடிமைப்பட்ட காரணத்தினாலே தான். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அஃபராய்த மனித்தஹத இலாஹா, தன்னுடைய மனோ இச்சையை ஆண்டவனாக ஆக்கிக் கொண்ட அந்த கூட்டத்தை நாயகமே தாங்கள் பார்க்கவில்லையா? மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டவன் உலகத்திலேயே கேவலப்பட்டு விடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள வேண்டும். பெருமக்கள், உலகத்தில் ஒவ்வொரு பிராணியும் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒவ்வொரு பிராணியும் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. மானை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி, யானை பிடிக்கிறதுக்கு ஒரு வழின்னு ஒவ்வொன்று இருக்குது. அதே மாதிரி குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. குரங்கு பிடிக்கிறது ஒவ்வொன்றுக்கும் பிடித்தமான பொருள்கள் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு பிராணிக்கும் பிடித்தமான பொருள்கள், அதுக்கு சாப்பிடுறதுக்கு பிடித்தமானது இருக்குது. உதாரணமா தேள், தேளுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு எறும்பு.
தேளுக்கு பிடித்தமான உணவு எறும்பு. தேளுக்கு ரொம்ப பெரிய விருந்து மாதிரி ஒரு உணவு இருக்குதான். அது எதுன்னு சொன்னா கரப்பாம்பூச்சி. நீங்க எல்லாம் படிச்ச ஆட்கள், விவரமான ஆட்கள். நான் இது தப்பா சொன்னா கூட நீங்க சொல்லிருங்க, நான் படிச்ச கல்வியை வச்சு சொல்றேன். கரப்பாம்பூச்சியை கண்டுச்சுன்னு வைங்க, தேள் விடாதுங்கிறது மாத்திரமல்ல, கரப்பாம்பூச்சி தேளுக்கு ஒரு பெரிய விருந்து. அப்ப அந்த கரப்பாம்பூச்சி இருக்குத, இது நடக்கும், கொஞ்சம் வேகமா ஓடும், தேவைப்பட்டா பறக்கும். கரப்பாம்பூச்சி தேள் அப்படி ஒண்ணும் தெரியாது, அது பெரிய ஓட்டப்பந்தயம் ஒன்றும் ஓடாது. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதனுடைய வேகம் இருக்கும். ஆனால் இது போய் எப்படி கரப்பாம்பூச்சியை பிடிக்குது? இந்த தேள் தன் உணவாக கரப்பாம்பூச்சி எப்படி ஆக்குது என்றால், அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே இந்த தேள் என்ன செய்யுமான்னா, தன் உடம்பு அப்படி ஒரு மாதிரி வளைச்சிருமா. அப்படியே வளைச்சிட்டு ஒரு சின்ன டான்ஸ் ஆடிக்கிட்டே பக்கத்துல போகுமா. இந்த அழகுல அப்படியே மயங்கி போய் கரப்பாம்பூச்சி அப்படி நின்றுமா. அழகு எங்கேயுமே ஆபத்து தானங்க, அழகு எங்கேயுமே ஆபத்து தானே. இந்த அழகுல மயங்கி போய் அப்படியே நிற்கும். பக்கத்துல போனோன்னு ஒரு கோடு ஓட்டு, அதற்கு பிறகு தன்னிலை இழக்க செய்து தன் உணவாக தேவையானது அதை ஆக்கிக்கும். பெருமக்களே, அப்படி ஒவ்வொரு பிராணிக்கும் பிடித்தமான ஒவ்வொரு பொருள் இருக்குது. அது மாதிரி இந்த குரங்கு பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதுக்கு பிடித்தமான எல்லாத்தையும் சாப்பிடும். இந்த கடலை இருக்குது, இந்த கடலையே ஒரு பானையில போட்டு குரங்கு அதிகமா நடமாடக்கூடிய இடத்துல வச்சிருவாங்க. அந்த பானை கொஞ்சம் வித்தியாசமா பானை, குரங்கு பிடிக்கிறவங்க செய்யற யுக்தி அது. கீழே விரிஞ்சிருக்கும், வாய் சுருங்கி இருக்கும், உள்ள கடலை இருக்கும், உள்ள கடலை கிடக்கும். பானையினுடைய கீழ்பாக விரிந்திருக்கும், மேல்பாக சுருங்கி இருக்கும். எட்டி பார்க்கும், உள்ள கடலை இருக்கு, பிடித்தமான கடலை. கையை விரிச்சு உள்ள விட முடியாது, அதனால கையை சுருக்கி அந்த குரங்கு உள்ள கையை விடும். கை நிறைய கடலை அள்ளணும், கடலை அள்ளினா கை வெளியில வராது. ஏன்னா வாய் சுருங்கி இருக்குது இல்லையா, வாய் பாகம் சுருக்கமா இருக்கிறதுனால கை நிறைய கடலை அள்ளினா கை வெளியில வராது. இந்த கை வெளியில வரணுமானா ஒரே ஒரு வழி, கடலையை விடணும். முதலி குரங்கு அதை விடாது, விடாது. அதை பிடிச்சுக்கிட்டே சத்தம் போடுமே தவிர அது விடாது. அதனால குரங்காட்டிக்கும் தெரியும் இது விடாது. அதனால அமைதியா கடைசியில வேற வழி இல்லாம கையில ஒரு அடி அடிச்சு அந்த கடலையை விட வச்சு கையை வெளியில எடுத்து ஒரு அழுக்கு சட்டையை போட்டு ஊரை ஒரு மாதிரி என்ன செய்யுது, நடமாடுதான் இல்லையா. அவ்வளவு கேவலப்பட்டு, இந்த கேவலத்திற்கும் இழிவிற்கும் அது ஆளானதும், தன் சுதந்திரத்தை அது இழந்ததும் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்ட காரணத்தினால். பெருமக்களே, வாழ்க்கையிலே குறிப்பாக இந்த இளமை பருவத்திலே உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படவோ, ஆசாவாசங்களிலே மயங்கிவிடவோ, மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கையை கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்ப அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன செய்யணும் என்றால், நல்ல நட்பு உருவாக்கிக்கணும். மனிதனை உருவாக்குறது ரெண்டு அம்சங்கள் தாங்க, ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று சுற்றுச்சூழல். மனிதர்கள் உருவாக்குறதே ரெண்டே அம்சம் தான், ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல்ல பிரதானமானது நட்பு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய தீனில் இருக்கிறான். உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்வேன். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வான், லா யத்தஃபிகு இஸ்னானி இல்லா ஃபீ அஹதிஹிமா வஃபும் மினல் ஆகர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ரெண்டு பேர் நெருக்கமா இருக்கிறாங்கன்னா ஒரு ஆளுடைய குணம் அவற்றை இல்லாம இந்த ரெண்டு பேர் நெருக்கமா இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, யார் யார் நெருக்கமா இருக்கிறாங்க. ரெண்டு பேர் நண்பர்களா இருக்கிறாங்கன்னா அவருடைய ஏதோ ஒரு குணம் இவற்றை இருக்கும், இவருடைய ஏதோ ஒரு குணம் அவற்றை இருக்கும். அப்படி இல்லாம ரெண்டு பேர் நண்பரா இருக்கவே முடியாது. நல்ல நட்பு என்ன செய்யும், கெட்ட நட்பு என்ன செய்யும்? ஒரே ஒரு உதாரணத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். நாளை ஏன்னா நாளைக்கு நம்ம ரொம்ப வரலாறு நீட்ட இயலாது. ஸல்லல்லாஹு நுபுவத்தை ஆரம்பிக்கணும். நுபுவத்தினுடைய தொடக்கம் கனவுகளாக இருந்தது. நுபுவத்தினுடைய தொடக்கம் கனவுகள் என்று வருகிறது. இப்ப நமக்கும் கனவு வருது. நுபுவத்தினுடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு, கனவு மட்டும்தான் மிச்சம் இருக்குதுன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த கனவு மாத்திரம் மீதம் இருக்கிறது. நமக்கு எப்பமாவது கனவு வருது. நாம நல்ல கனவு கண்டா 3 வேலை செய்யணுங்க, கெட்ட கனவு கண்டா 6 வேலை செய்யணும். நாளைக்கு சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ். நல்ல கனவு கண்டோன்னு வைங்க 3 வேலை செய்யணும், ஹதீஸ்ல வருது. கெட்ட கனவு கண்டோம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு, 6 வேலை செய்யணும், இது ஹதீஸ்ல வருது. இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பான விஷயங்களை நம்ம நாளைக்கு சொல்லுவோம். அந்த நுபுவத்தினுடைய அந்த தொடக்கத்தையும் அது தொடர்பான காரியங்களையும்
இந்த நட்பினுடைய தொடர்போடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லிக் கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்தஸ்தை அல்லாஹ் மென்மேலும் உயர்வாக்கி அருள்வானாக. உத்தமமான அந்த நாயகத்தை எப்படி நாம் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அப்படி நேசிப்பதற்கான நசீபை தந்தருள்வானாக. அவருடைய முழுமையான பூரணமான ஷரியத்தை வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து இரு உலகத்திலும் நிறைவான வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணியத்தின் பொருட்டினால் வாழ்வின் எல்லா விதமான சிரமங்கள், கஷ்டங்கள், ஆபத்துகள், நோய் நொடிகை எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. எல்லா உயர்வையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு